அக்கரைப்பற்று சோசியல் ரெகுலேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய கௌரவ தலைவர் செயலாளர் இருவரும் இணைந்து இந்த நிகழ்விலே பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். சமூகம் சார்ந்து தங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற சில கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்க இருக்கின்றார்கள். அதனை மக்களிடம் முன்வைத்துவிட்டு இறுதியாக இன்று வருகை தந்திருக்கின்ற எமது போலீஸ் அத்தியட்சகர்களிடம் கையிலே ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே இது சம்பந்தமாக இந்த கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு நாங்கள் கௌரவ தலைவர் முனவர் ஹசன் அவர்களை அழைக்கின்றோம். எமது கோரிக்கையை எமது வேண்டுகோளை ஏற்று மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் இங்கு கலந்து கொண்ட நசீர் ஓய்சி அவர்களுக்கும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் முஸ்தபா சார் அவர்களுக்கும் அசீஃப் ஐபி அவர்கள் எமது மனமார்ந்த நன்றியுடன் எனது சிறு உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். இது முக்கியமாக பேச வேண்டிய எல்லாமே பேசிவிட்டார்கள், சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லிவிட்டார்கள். மேலதிகமாக நான் கூறுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் பல வருடங்களாக சிந்தித்து அதன் பிறகு இதை நான் இந்த அமைப்பை ஆரம்பித்து சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். சுமார் 3 வருடங்களுக்கு மேலாக அதனுடைய விளைவுதான் இது. எனவே பொதுவாக மக்கள் சார்பாக நான் போலீஸ் திணைக்களம் அதிகாரிகளிடம் ஒரு சில கோரிக்கைகளை வைக்கின்றேன். அவர்கள் அனுமதியோடு இதை மேல் அதிகாரிகளுக்கு கொண்டு சென்று இதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய தேவையான அனைத்தையும் நான் செய்வதற்கு தயாராக உள்ளோம். எனவே இந்த கோரிக்கைகளை நான் வாசித்துவிட்டு உங்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். அதன் பிறகு இதை அவர்களிடம் நான் கையளிப்பேன். முதலாவது கோரிக்கை, நமது பிரதான வீதியில் மிக முக்கியமாக போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சில வேலைகள் செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமான நமது ஊர் அக்கரைப்பற்று ஒரு ஊர் அல்ல, இப்போது ஒரு மாநகர சபை. எனவே அதுக்கு ஒரு கௌரவம், கண்ணியம், ஸ்டாண்டர்ட் எல்லாம் இருக்கும். அந்த கௌரவம் அழகும் தெரிவது முதல் நம்ம அந்த நகரத்துக்குள் என்டர் ஆகும் போது அந்த வீதியை நோக்கித்தான் மக்களின் பார்வை இருக்கும். அந்த அழகு தீர்மானிக்கும் இது உண்மையிலே மாநகர சபையா இல்லை வேற ஏதாவது கிராம சபையா என்று. அந்த அளவுக்கு தான் அது தீர்மானிக்கப்படும். ஸோ எனது கோரிக்கையில் முதலாவதாக நமது போக்குவரத்து ஒழுங்குகளை ஏற்படுத்துவதற்கு மக்களை வழிநடத்த முதலாவது கோரிக்கை, பிரதான வீதியில் சிசிடிவி கமராக்கள் 2, அதாவது மணிக்கூட்டு கோபுரத்தில் பொத்துவில் வீதி அல்லது கல்மனை சைட் ரெண்டையும் சேர்த்து சிசிடிவி 1, நமது அரங்கத்துக்கு முன்னுக்கு ஆர்கேடு இருக்கு, ஆர்கேடியில் 2 சிசிடிவி கமராக்கள் பொருத்த வேண்டும். இரண்டாவது கோரிக்கை, மோட்டார் பைக் போவது அதுக்கு தனியாக ஒரு லேன் அதை முயற்சி செய்யலாம் என்றால் சில நகரங்களில் இருக்கிற பொதுவாக வெளிநாட்டில் உள்ளது, அதில் நிச்சயமாக செய்ய முடியும். அல்லது பரிச்சாத்தமாக ஒரு மாதத்துக்காவது மோட்டார் சைக்கிளுக்கு மட்டும் ஒரு 5 மீட்டர் இடைவெளியை விட்டு எல்லாரும் செல்ல வேண்டும் என்ற ஒரு விதியை போலீஸ் திணைக்களம் ஏற்படுத்தினால் அது மிகவும் நன்று. அதை ஒரு கோரிக்கை வைத்துள்ளேன். அடுத்தது, 18 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு வாகனம் வாங்கி கொடுப்பதை தவிர்க்க பெற்றோர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். அப்படித்தான் வாங்கி கொடுத்தால் அவர்களுக்கு, அதாவது அந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரும் என்று நம்புகின்றோம். அடுத்ததாக, வைத்தியசாலைகள், மிக முக்கியமாக வைத்தியசாலைகள், பன்சல், விகாரைகள், பள்ளிவாசல்கள், கோயில்கள், சர்ச், தேவாலயங்கள், அதற்கு முன்னால் செல்பவர்கள் வாகனத்தை மிக மோசமான நிலையில் ஹோன் அடித்து செல்வார்கள். அதை நிறுத்த வேண்டும். அதற்குரிய சைன் போர்டு நோ ஹோன் என்பதை கட்டாயம் போட்டே ஆக வேண்டும். இதற்குரிய சகல உதவியையும் நாங்கள் செய்வோம். அடுத்த கோரிக்கையாக, வீதிகளில் தேவையின்றி ஆட்டோ, மோட்டார் பைக் எல்லோரும் பொதுவாக தேவையில்லாமல் ஹோன் அடித்து கொண்டு போகிறால் ஏன் ஹோன் அடிக்கிறான் யாருக்கும் தெரியாது. சிலரிடம் திடுக்கிடுவார்கள். பல சந்தர்ப்பங்களில் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் கர்ப்பிணி பெண்கள் திடுக்கிடுவார்கள். அவன் ஹோன் அடி போட்டு போயிடுவான், திட்டுவார்கள், நாசா போனவன் இப்படி அடிக்கானடா என்று. ஸோ இதெல்லாம் அனுபவங்கள் எவ்வளவு இருக்கு சொல்வதற்கு இப்போது தேவையில்லாது. ஸோ அந்த தேவையில்லாமல் ஹோன் அடிப்பதை சட்ட ரீதியாக போலீஸ் திணைக்களம் நிறுத்த வேண்டும், நிறுத்த அறிவுரை செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள் நினைக்கின்றேன். அடுத்த கோரிக்கையாக, பிரதான வீதி மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து கல்முனை போற வீதியில், அதிலிருந்து பிரதான வீதி பொத்திவில் ரோட் போலீஸ் ஸ்டேஷன் வரை
ஒரு வேக கட்டுப்பாட்டை போலீஸ் திணைக்களம் அறிமுகப்படுத்த வேண்டும். 30 கிலோமீட்டர் இந்த எல்லைக்குள் வீதிகளில் வாகனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற கண்டிப்பான உத்தரவிட்டால் நிச்சயமாக ஒரு பெரும் மாற்றம் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக சொல்வதென்றால் இவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்த போக்குவரத்து அதிகாரிகள் அவர்களுக்கு தேவையானதை தீர்மானித்து எங்களுக்கு தகுந்த ஆலோசனை தந்தால் நாங்கள் வாலண்டியர்ஸாக செயற்பட ரெடியாக உள்ளோம். என்றால் நான் ஜனாதிபதி அனுரா அவர்களை லண்டனில் சந்தித்து அவர் மீட்டிங் வந்திருந்தார். அதன் பிறகுதான் நானும் வந்திருந்தேன். ஒரு முக்கியமான வேலை போயிருந்தேன், நான் வந்தேன். அதன் பிறகு இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் நாங்கள் பல வருடங்களாக வைத்திருந்த சிந்தனை அவர் இப்போ சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் நான் இப்போது கொடுக்கின்றேன். அவர்கள் அனுமதியோடு மேல் அதிகாரிகளுக்கு நான் கொண்டு சென்று இதை செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக நம்புகிறேன் நம்ம மிக தெளிவான ஒரு அழகான ஒரு வீடியோ எடுக்கலாம். ஆனால் அதற்கு நமது ஒத்துழைப்பையும் போலீஸ் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். மிக கஷ்டப்பட்டோம். எனவே நிச்சயமாக இதை நாங்கள் கைவிடப் போவதில்லை. என்ன நன்மையான விஷயங்களுக்கு முந்துவது நன்மையை தரும். இதில் வேறு எதுவும் எங்களுக்கு நோக்கம் இல்லை. எல்லாரும் நிறைய பேர் தெரிந்தவர்கள். உங்கள் ஆலோசனைகளை பிறகு தாருங்கள். இதை நான் மக்கள் சார்பாக அக்கரைப்பத்து மாநகர மக்கள் சார்பாக OS அவர்களிடம் அதிகாரியிடம் நான் கையளிக்கின்றேன். இது தொடர்ந்து நாங்கள் செய்வதற்காக எனவே இன்ஷா அல்லாஹ் நமது ஊர் இப்போது ஒரு மாநகர சபையாக மாறியுள்ளது. மாற்றி தந்திருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமல் சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாமளும் பல வருடங்களாக பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் யாரும் இறங்காவிட்டால் இதை செய்ய நாம அதை முன்வர வேண்டும். பேசி பேசி காய்ச்சி காய்ச்சி எவ்வளவு காலத்துக்கு நாம் பேச போகிறோம்? எங்க பார்த்தாலும் பேச்சு தான். உண்மையா நீங்க சொல்லணும் நம்ப மாட்டீர்கள். நான் சில பேருடன் பேசணும் பண்றதுக்காக சும்மா ஆட்டோவில் ஏறிட்டு போறேன். போய் அவனோட கதை கொடுத்து எப்படி இருக்கு அவருடைய அந்த மனநிலைன்னு சொல்லுவாண்டா. எல்லாருக்கும் இதே சிந்தனை உள்ளத்தில் இருக்கு. செய்வது யார்? இதான் இந்த பிரச்சனை. வருடக்கணக்காக சார் இருக்கும்போது 20ஆம் ஆண்டில் 21ஆம் ஆண்டுல இருந்து இசதின் சார் இருக்கும்போது கூட அந்த நாங்கள் இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எனவே மிக நம்பிக்கையோடு இதை இருக்கின்றேன். இந்த விஷயங்களை முன்னெடுப்போம் என்று சொல்லி எல்லாரும் ஒத்துழையுங்கள், துவா செய்யுங்கள். இங்கு வந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் எமது சோசியல் ரெகுலேட்டர்ஸ் சார்பாக சமூக ஒழுங்கு அமைப்பு சார்பாக மிக மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்கும் மிக மிக நன்றிகள். மிக ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவர்கள் மிக மிக ஒத்துழைப்பும் ஆலோசனையும் வழங்கினார்கள். அவர்கள் உள்ளத்தில் நிறைய இருக்கிறது, எப்படியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி மேக்சிமம் எங்களது ஒத்துழைப்பை நான் தருவேன். நாங்கள் எங்கள் அமைப்பு உங்களை தருவோம். உங்களது ஒத்துழைப்பு ஆலோசனைகளை தாருங்கள். தொடர்ந்து முன்னேறுவோம், முன்னேக்கி செல்வோம். இந்த மாநகரத்தை ஒரு அழகுமிக்க மாநகரமாக நாம மாற்றி அமைப்போம். அதை ஜனாதிபதி அவர்கள் பார்த்து பெருமைப்படணும். எனவே இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம், தொடர்ந்து முன்னேறுவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்ஸ். இதுவரைக்கும் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய தங்களுடைய பிரதான மகஜர்களை சமர்ப்பித்து அதனை போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் சிறப்பான முறையிலே கையளித்திருந்தார். அக்கரைப்பற்றிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற சோசியல் ரெகுலேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய கௌரவ தலைவர் முனவர் ஹசன் சார் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவ்வாறான விடயங்கள் இதுபோன்று இன்னும் அதிகமான விடயங்கள் எமது சமூகத்துக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விடயங்களை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். அவர்களுக்கு தங்களால் முடிந்த அனைத்து வகையான ஒத்துழைப்புகளையும் எமது சமூகத்தினர் வழங்க வேண்டும் என்று கூறி இத்தோடு எமது நிகழ்ச்சிகளை இனிதே நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எனவே இன்றைய இந்த நிகழ்விற்கு சிறப்பாக வருகை தந்திருந்த எமது அக்கரைப்பற்று போலீஸ் பொறுப்பதிகாரி மிஸ்டர் அசீப் சார் அவர்கள், அதுபோன்று கல்முனை பிரதேசத்திலிருந்து போக்குவரத்து தடுப்பு பிரிவில் இருந்து வருகை தந்த எமது OIC PT நசீர் சார் அவர்கள், அதுபோன்று போதைப் பொருளோடு தடுப்பு பிரிவினுடைய பொறுப்பதிகாரி மிஸ்டர் KLM முஸ்தபா சார் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து
உரையாற்றிய மேலும் உரையாற்றிய ரிதம் டிவியினுடைய பணிப்பாளருக்கும் நன்றிகளை தெரிவித்து அதுபோன்று இதனை நேரலையாக மக்களுக்கு எடுத்துச் சென்ற முகநூல் தொலைக்காட்சிகளின் முதல்வன்களாக திகழ்கின்ற ரிதம் டிவி மற்றும் வாசம் டிவி குழுவினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து இதுவரைக்கும் பொறுமையோடு இருந்து இந்த நிகழ்வுகளை கண்டுகளித்து இந்த விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து இத்தோடு நிகழ்வுகளை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மக்களின் அவலங்களை கண்டறிந்து அவர்களுக்குரிய தீர்வை தேட அர்ப்பணித்துள்ள சோஷியல் ரெகுலேட்டர்ஸ் எனும் பெயரில் இயங்கும் நாம் என்றும் உங்களுக்காக